ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொன்னுத்தம்பன் டெம்பிள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூரில் தடாகம் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பனிமலை ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே இப்போ பிளான் பண்ணி ட்ரிப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கோயிலுக்கிட்ட போகும்போது கரெக்டாக பார்க்கிங்க்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா பொன்னுத்தம்மன் டெம்பிளோட கருப்புசாமி டெம்பிள், அடிவார கருப்புசாமி டெம்பிள்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலையுமே நானும் எங்கள் அம்மாவுமே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டோம். பார்க்கிங் போன பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டி கூட்டத்தோட எங்கள் அம்மா அப்படியே வண்டி இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே போக ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்துட்டிங்கன்னா வியூ பாயிண்ட் எல்லாமே செம்ம அழகாக இருந்தது மட்டும் இல்லாமல் நானும் எங்கள் அம்மா அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா நடக்க முடியாது, கால் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ரொம்பவுமே அது மேடான பாதை ஃப்ரெண்ட்ஸ். நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏஜ்டு பீப்புள்ஸ் யாராவது அந்த லொக்கேஷனில் அந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கையில் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏஜ் பீப்புள்ஸுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நானுமே மெதுவாக நடக்க ஆரம்பித்ததுமே அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே அழகாக ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாய்கள் எல்லாமே என்னடா இவங்க இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. சரி, அப்படியுமே நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே போகிற வழியிலே பார்த்துட்டோன்னா யாருமே இல்லாத இடத்துல எப்படிடா எங்கள் அம்மா போகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் சொன்னேன். கடைசியில் போய் பார்த்தோன்னா அங்கே 4-5 பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த தைரியத்தில் அப்படி நாங்கள் அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் கூட 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க இருக்கங்காட்டி சரி எங்கள் அம்மா தைரியத்தில் அப்படியே மேலே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 500-600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிஸ்ட்ரியான கதைனால தான் இங்கே சில பேர் வர பயப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது யாருமே பயப்பட வேண்டாம். கிட்டத்தட்ட இது வந்து கோயில் தான், ஒரு காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லை. உள்ள ஆளுகளுமே இருப்பாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு பயம்னா ஒரு யானை கூட்டங்க கொஞ்சம் அதிகமாக வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீடியோ எடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வியூ பாயிண்ட் எல்லாமே ரசிச்சுட்டு எங்கள் அம்மாவை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தாங்க. அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்துட்டோன்னா அப்படியே ஸ்டெப் கிட்ட வந்ததுமே பார்த்துட்டிங்கன்னா மேலே கோயிலுக்கு 50 ஸ்டெப்ஸ் நம்ம தாண்டி போகிற மாதிரி இருக்கும். நீங்களுமே இந்த வீடியோவில் அதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த அருள்மிகு பொன்னுத்தம்மன் டெம்பிள் திருக்கோயிலுங்கிறத நீங்கள் அந்த மேலே லொக்கேஷனில் பார்க்கலாம். இது வரப்பாளையங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் அம்மா அப்படியே நாங்களும் அப்படியே மேலே வந்துவிட்டோம். மேலே வந்ததுமே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் பூசாரி இருப்பார். அவர் சொன்னார், அம்மா உட்காருங்கம்மா போகலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா அந்த பூசாரி சொன்னார். பூசாரி சொல்லிகிட்டே அப்படி நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தோம். பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறதுக்குள்ள மண்டபம்லாம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிஸ்ட்ரியான கதை, பொன்னம்மாங்கிற மிஸ்ட்ரிங்கிற கதையை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஏன்னா இந்த கோயில் எப்படி வந்ததுங்கிறது அந்த மிஸ்ட்ரியான கதை மூலியமாக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ 500-600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பொன்னம்மாங்கிற கதையை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்குற ஒரு 11 வயசு பொண்ணு இந்த இடத்துக்கு மாடு மேய்ச்சிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு அடர்ந்த காடாக இருந்திருக்கு. மாடு மேய்ச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு